وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த நாட்டிலே இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு கண்ணியம் மிகுந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்கிய பயணத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நாமெல்லாம் இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கு அவனுடைய அருளை முழுமையாக்குவதற்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் அடையப் போகிறோம். எம்முடைய வாழ்க்கையில் இது போன்று பல ரமதான்களை அடைந்த நாட்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்கு கடமையாக்கினானோ, ரமதானுடைய மாதம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எதன் பக்கம் வழிகாட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தின்படி சென்ற ரமதான் எம்மிடத்திலே இருந்திருந்தால், இந்த ரமதான் வரை எம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்த வாழ்க்கையாக, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையாக அமைந்திருக்கும். ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்குரிய அடையாளம். அது நோன்பாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம். அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்குரிய அடையாளம், அந்த அமலுக்கு பிறகு எம்முடைய தொடர்பு அல்லாஹ்விடத்திலே எந்த அடிப்படையில் இருக்கிறதோ அந்த அடிப்படையை கொண்டுதான் முடிவு செய்யப்படும். சென்ற ரமதான் எமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருந்தால், அதனுடைய கூலிகள் எமக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டிருந்தால், அதனுடைய அடையாளம் அந்த ரமதானுக்கு முன்னால் எம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதற்கு மாற்றமாக ரமதானுக்கு பிறகு ரமதானில் அல்லாஹ்விடத்திலே இருந்த தொடர்பை அதிகப்படுத்திய வாழ்க்கையாக எம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். ஆனால் எம்மிலே பெரும்பான்மையான மக்களுடைய நிலைமை அதுவல்ல. ஏதோ சில நாட்களை கடப்பதை போன்றுதான் அவர்கள் இந்த ரமதான் மாதத்தையும் கடந்து வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்வு ரமதானுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படித்தான் ரமதானிலும் இருக்கிறது, ரமதான் முடிந்ததற்கு பிறகும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற நஷ்டவாளிகளுடைய வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. ரமதானுக்கு முன்னால் எம்மை நாம் தயார்படுத்த வேண்டும் என்றால், ரமதானுக்காக ஒரு முஃமின் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் அவன் செய்ய வேண்டியது என்ன? அவனுடைய ஆடைகளை சுத்தப்படுத்த வேண்டுமா? அவன் இருக்கக்கூடிய வீடுகளை சுத்தப்படுத்த வேண்டுமா? அல்லது புதிய ஆடைகளை வாங்குவதற்காக கடைகளாக ஏறி அலைய வேண்டுமா? ரமதானுக்கு முன்னால் ஒருவன் தன்னை தயார்படுத்த வேண்டுமென்றால் அவன் தயார்படுத்துவான் பாவங்களில் இருந்து முற்றிலுமாக விலகி அல்லாஹ்வை நோக்கி செல்லுவதற்காக. இதுதான் ஒரு முஃமினுடைய தயாரிப்பு. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறான். வேறு எதையும் அல்லாஹ் முஃமின்களிடமிருந்து எதிர்பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் இந்த உலகத்திலே முஃமின்களிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய, அல்லாஹ் எம்மிடத்திலிருந்து விரும்பக்கூடிய ஒரே ஒரு காரியம், வல்லாஹு யுரீது அய்யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை அவன் பக்கம் மீழ்ச்சி அடையக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். وَيُرِيدُ الَّذِينَ يَتَّبِعُونَ الشَّهَوَاتِ أَن تَمِيلُوا مَيْلًا عَظِيمًا. யார் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வை விட்டு உங்களை தூரமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு எப்போதும் எளிமையை, அல்லாஹ் சிரமம் இல்லாத நிலைமையைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், விரும்புகிறான். அல்லாஹ் உங்களுடைய தௌபாக்களை அங்கீகரிப்பதை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையுடைய சூழலை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட கழியாது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் மாற்றமாக நடக்காமல் என்ற ஒரு சூழ்நிலை எம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? எல்லோருடைய நிலைமையும் அதுதான். எம்முடைய காலையிலிருந்து இரவு வரை எம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய காரியத்தை விட
அல்லாவிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய காரியங்கள் தான் எம்முடைய வாழ்க்கையில் அதிகம். உலகம் முழுவதிலும் எம்முடைய சமூகத்துடைய நிலைமையை பார்த்தால் பாவங்கள் குற்றங்களிலேயே இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. பாவங்கள் தான் அவர்களுடைய காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை அல்லாவிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறுபட்டு நடக்கக்கூடிய காரியங்களோடு தான் அவர்களுடைய பகலும் கழிகிறது, இரவும் கழிகிறது. இன்றைய காலத்திலெல்லாம் பாவங்கள் எல்லாம் ஒரு குற்றமாகவே கருதப்படுவது கிடையாது. ஒரு பாவத்தை, அது பெரிய பாவமாக இருந்தாலும் ஒரு சிறிய பாவமாக இருந்தாலும் அதை சர்வ சாதாரணமாக எந்த உணர்வும் இல்லாமல் செய்யக்கூடியவர்களாகத்தான் எம்மில் பலர் மாறிவிட்டார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. அனஸ் இப்னு மாலிக் யார்? அனஸ் இப்னு மாலிக் யார்? ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதிமாக பணியாற்றியவர்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் 10 ஆண்டுகள் பணிவிடையாளராக இருந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த 10 ஆண்டுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து ஏன் செய்தா, எதற்கு செய்தா என்று கூட கேட்டது கிடையாது. அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த சமூகத்தை, சஹாபாக்களுக்கு பிறகு உள்ள சமூகத்தை சந்தித்த நபித்தோழர் அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்கின்ற அமல்கள் எல்லாம், நீங்கள் இப்போது அமல்கள் என்று பாவங்கள் என்று எண்ணி செய்கிற அமல்களை எல்லாம் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எங்களை அழித்து விடக்கூடிய பாவங்களாக நாங்கள் கருதினோம். எங்களை, இதை செய்தால் நாங்கள் அழிந்து விடுவோம், இதை செய்தால் அல்லாஹ் எங்களை தண்டித்து விடுவான் என்று எண்ணக்கூடிய காரியங்களாக நாங்கள் கருதினோம். ஆனால் நீங்களோ அந்த பாவங்களை எல்லாம் தலையில் இருக்கக்கூடிய அந்த முடிக்கு சமமாக கருதுகிறீர்களே. அல்லாஹு அக்பர். நாங்கள் எங்களை அழிக்கக்கூடிய காரியங்களாக, பாவங்களாக கருதிய பாவங்கள் எல்லாம் உங்களுடைய காலத்திலே தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடிக்கு சமமாக நீங்கள் அந்த பாவங்களை கருதுகிறீர்களே. அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இப்போது இந்த சமூகம் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்திருந்தால் என்ன சொல்லி இருப்பார்? சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகுள்ள காலத்தில் உள்ள பாவத்தை பார்த்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், இன்றைய காலத்திலே இந்த சமூகம் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்து என்ன சொல்லி இருப்பார்? என் உள்ளத்தை அடிக்கடி இந்த கேள்வி தொட்டு செல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்காக அனுப்பப்பட்ட தூதர் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்திற்காக, வெற்றிக்காக கழித்த ஒரு நபி இன்றைய காலத்தில் இந்த சமூகத்துடைய நிலைமையை பார்த்திருந்தால் என்ன ஆகியிருப்பார்கள்? என்ன ஆகியிருப்பார்கள்? அல்லாஹு அக்பர். அந்த கேள்விக்கு இந்த உலகத்திலே யாரும் பதில் சொல்ல முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, தாபிஈன்களுடைய காலத்திற்கு பின்னால் உள்ள காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்லுவார்கள், உங்களிடத்திலே இஸ்லாம் எல்லாம் தொழுகையை தவிர வேறொன்றும் இல்லை என்று. தொழுகைதான் நீங்கள் இஸ்லாம் என்று கருதி செய்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே இஸ்லாம் என்று தாபிஈன்களுடைய காலத்திற்கு பின்னால் உள்ள காலத்தை பார்த்து அந்த அறிஞர்கள் கேட்பார்கள். ஆனால் தொழுகையாவது அந்த காலத்தில் இருந்தது, தொழுகையும் இல்லாத இந்த சமூகத்தை பார்த்து எதை கேட்பது இஸ்லாம் என்று? பாவங்கள் செய்வதெல்லாம் சர்வ சாதாரணமாக மாறி வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் பாவம் செய்தால் அவன் எப்படி அந்த பாவத்தை பார்ப்பான் தெரியுமா? ஒரு மலையில் அமர்ந்திருக்கிறான், அவனுக்கு மேல் ஒரு பாறை இருக்கிறது, அந்த பாறை உருண்டு அவன் மீது விழுந்தால் எப்படி பயப்படுவானோ அப்படி பார்ப்பான் ஒரு பாவத்தை. ஒரு பாவம் செய்தால் நான் அழிந்து விடுவேனோ, என்னை அல்லாஹ் தண்டித்து விடுவானோ என்று துடிப்பான் அவன். ஆனால் ஒரு முனாஃபிக், ஒரு பாவி பாவத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா? அவனுடைய மூக்கில் ஒரு ஈ வந்து உட்கார்ந்து சென்றால் எந்த உணர்வு இருக்குமோ அந்த உணர்வில் பார்ப்பான். நெஞ்சில் கை வைத்து நான் கேட்கிறேன், நெஞ்சில் கை வைத்து நீங்கள் கேளுங்கள், நாம் எப்படி பாவத்தை பார்க்கிறோம்? எம்மிலே பலருக்கு ஃபஜ்ருடைய தொழுகை தவறவிடப்படுகிறது. அந்த தொழுகை தவறவிடப்பட்ட நிலையில் நாம் எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் எந்த உணர்வு இருக்கிறது?
நாம் அழிந்து விடுவோம் என்ற உணர்வு இருக்கிறதா? இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருள் கிடைக்குமா என்ற எண்ணம் வருகிறதா? அல்லாஹ் என்னை தண்டித்து விட்டால் என் நிலைமை என்னவாகும் என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வருகிறதா? அல்லது தொழுகை தானே என்று அடுத்த நேர தொழுகைக்கு தயாராகிறோமா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாவங்களால் சமூகம் சூழப்படுகிறது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகத்துடைய பாவங்களுடைய எண்ணிக்கை எல்லையை கடந்து விட்டது. ஆம், இந்த சமூகத்திலே வாழக்கூடிய பல முஸ்லிம்கள் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஜினாவை செய்கிறார்கள் அல்லது ஜினாவுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்திலே வாழக்கூடிய மக்களில் சிலர் கொலை செய்கிறார்கள். இந்த சமூகத்திலே வாழக்கூடிய வாலிபர்களில் சிலர் லூத் நபியின் சமூகத்தின் செயல்களை செய்கிறார்கள். இன்னும் ஆசாபாசங்கள், அசிங்கங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் இந்த சமூகத்திற்கு இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. ஆண் பெண் தொடர்புகள், கள்ள தொடர்புகள், இணையதள வாயிலாக பெண்களிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடிய பழக்கங்கள் என ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்துடைய பாவங்களை எண்ணும் பொழுது கண்களில் இருந்து இரத்தத்தை தவிர வேறு எதுவும் வடிய முடியாது. அவ்வளவு எண்ணிக்கையில் இந்த முழு சமூகமும் பாவங்களால் சூழப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு செய்த அருள் என்ன தெரியுமா? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய காரியத்தில் நாம் அதிகம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இவ்வளவு பாவத்தோடு நாம் வாழ்ந்தாலும், இவ்வளவு குற்றங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் அல்லாஹ் நாம் வாழ்வதற்கு எமக்கு அவகாசம் தருகிறானே, அதுதான் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியதில் மிக முக்கியமான காரியம். எம்மிலே யாரும் நான் பாவத்திலிருந்து விலகியவன் என்று சொல்ல முடியாது. அப்படி விலகினால் அவன் மனிதனாகவே இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாஉன், ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களில் ஏற்றமானவர்கள் யார்? அவர்களில் சிறந்தவர்கள் யார்? யார் அல்லாஹ்வின் பக்கம் தௌபாவின் மூலமாக மீளுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு காரியத்தை தான், இந்த ஒரு கடமையைத்தான் நாம் ரமதானுக்கு முன்னால் செய்தே ஆக வேண்டும். யார் ரமதானை அடையும் பொழுது இந்த அமலோடு ரமதானை அடையவில்லையோ அவர் ரமதானில் எதை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் முழுமையான கூலியை அடைய முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்களிலிருந்து நாம் விடுபட்டே ஆக வேண்டும். அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு நாம் விலக்கியே ஆக வேண்டும். எப்போது ஒரு முஃமின் இதிலிருந்து விலகாமல் தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை தொடர்கிறானோ அல்லாஹ் தான் அறிவான் அவன் எதில் மரணமாவான் என்று. ஒருவேளை பாவத்தில் மரணமானால் அதே பாவத்தோடுதான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய மரணங்களை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்கள் செய்யும் பொழுது இந்த நினைவு எம்முடைய உள்ளத்தில் இல்லையா? இன்று பார்க்கிறோம், தனிமையின் பாவங்கள் எல்லாம் அதிகமாகிவிட்டது. ஒரு மனிதன் வெளிப்படையில் பார்த்தால் கண்ணியமான மனிதனாக இருக்கிறான். ஆனால் யாரும் இல்லை அவனை பார்ப்பதற்கு, யாரும் இல்லை அவனை கண்காணிப்பதற்கு என்று ஒரு நிலைமை வந்தால் பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய நிலைமையில் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா, எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா மாஸ்டர்பேஷன் என்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா தனிமை என்று வந்தால் அசிங்கமான மானக்கேடான படங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா அசிங்கமான செய்திகளை, சினிமாக்களை அல்லது இசைகளை சர்வ சாதாரணமாக அதை பாவம் என்று கூட உணராமல் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் அதுவெல்லாம் ஒரு வழக்கம், அதை தொடர்ச்சியாக செய்வார்கள் என்ற ஒரு நிலைமையில் எம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அவலா யஅலமூன், அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அன்னல்லாஹ யஅலமு மா யுஸிர்ரூன வ மா யுஅலினூன், அவர்களுடைய வெளிப்படைகள் அனைத்தையும், அவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. குர்ஆனுடைய மிக எச்சரிக்கையுடைய வசனங்களில் மிக எச்சரிக்கையுடைய வசனம் அது. ஆம், யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய முஹப்பத் நிறைந்திருக்கிறதோ, யார் அல்லாஹ்வுடைய அன்பால் தன்னுடைய உள்ளத்தை சூழ்ந்திருக்கிறார்களோ
அவர்கள் இந்த வசனத்தை ஓதினால் அழுவார்கள், இந்த வசனத்தை ஓதினால் அஞ்சி நடுங்குவார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, அவரை அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவர் அறியவில்லையா? எங்கே நாம் தனிமையில் வாழ முடியும்? அல்லாஹ் கூறுகிறான், மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் ذلك வலா அக்ஸர் இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் 3 பேர் இருந்தால் நான்காம் அவராக யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் 4 பேர் இருந்தால் 5ஆம் அவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு அரபு கவிதையில் அழகாக சொல்லுவார்கள், தனிமையின் இரவில் நீ சூழ்ந்தால், தனிமை உன்னை சூழ்ந்தால், அந்த நேரத்தில் உன் நஃப்ஸ் பாவத்தின் பக்கம் அழைத்தால் உன் நஃப்ஸுக்கு சொல், அல்லாஹுடைய பார்வையுடைய வெட்கத்தை உன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வா. ஏன் தெரியுமா? இந்த இருளையும் அவன்தான் படைத்தான், இந்த இருளிலும் அவன்தான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த இருள் உன்னை சூழ்ந்தால், உன் நஃப்ஸ் பாவத்தின் பக்கம் அழைத்தால் உன் நஃப்ஸுக்கு சொல், இந்த இருளை படைத்த இறைவன் அவன் இந்த இருளிலும் உன்னை பார்க்கிறான் என்று. அல்லாஹு அக்பர். எத்துணை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே? பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் என்னை பார்க்கிறான், என்னை ஒருவன் கண்காணிக்கிறான் என்ற எண்ணம் இருந்தால் நாம் பாவம் செய்வோமா? செய்வோமா? என் தந்தை என்னோடு இருந்தால் நான் அந்த பாவத்தை செய்வேனா? என் தாய் என்னோடு இருந்தால் நான் அந்த பாவத்தை செய்வேனா? என் மனைவி என்னோடு இருந்தால் ஒரு அசிங்கமான படங்களையோ ஒரு தவறான செயல்களையோ நான் செய்து கொண்டிருப்பேனா? என் பிள்ளை, ஒரு பிறந்த குழந்தை, ஒரு உணர்வு வராத ஒரு குழந்தை, சிந்தனை வராத ஒரு குழந்தை என் கட்டிலின் அருகிலே இருந்தாலும் சரி, ஒரு தவறான காட்சியையோ ஒரு தவறான செய்திகளையோ தவறான செய்கைகளையோ எம்மில் யாரும் செய்ய மாட்டார்கள். ஒரு தனிமையின் அறையில் ஒரு வாலிபன் உட்கார்ந்து இன்டர்நெட்டில் தவறான காட்சிகளை பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேளையில் அவருடைய தாய் வரக்கூடிய காலடியின் சப்தம் கேட்கிறது. என்ன செய்வான் அவன்? என்ன செய்வான்? என்ன செய்வான்? தொடர்ச்சியாக பார்ப்பான் அதை? என்ன செய்வான்? மூடி வைத்து விடுவான். நான் கேட்பதுண்டு கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு தாயின் செருப்பின் சப்தத்திற்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் இந்த வாலிபன் அல்லாஹுடைய பார்வைக்கு கொடுக்கவில்லை? ஏன் கொடுக்கவில்லை? அல்லாஹ் அவனை பார்க்கவில்லையா? அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று ஒருவன் நினைத்தால் அவன் யார்? அவன் யார்? யார் அவன்? பேசுங்கள், யார் அவன்? முஷ்ரிக், அவன் காஃபிர். அவன் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் அறிஞர்கள் சொல்லுவார்கள், லா தஜ்அலில்லாஹ அஹ்வனன் நாஸிரீன இலைக், அல்லாஹுவை நீ ஆக்கிவிடாதே. அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று நீ நினைத்தால் உன்னை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரத்தில் அல்லாஹுவை ஆக்கிவிடாது. பாவம் செய்யும் பொழுது உன் தாய்க்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட அல்லாஹுடைய பார்வைக்கு கொடுக்காமல் இருந்து விடாது. அது பெரிய பாவம். அல்லாஹ் எதையும் பொறுத்துக் கொள்வான். ஆனால் இந்த ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன பாவம் தெரியுமா? தனிமையில் செய்யக்கூடிய பாவம். தனிமையில் செய்யக்கூடிய பாவம் அது கொடிய குற்றம். மக்களுடைய பார்வையில் நீ செய்யாத குற்றத்தை மக்கள் உன்னை பார்க்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக நீ செய்கிறாயே, அல்லாஹ் உன்னை பார்க்கவில்லையா? அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்களை எல்லாம் நடுங்க வைக்கக்கூடிய ஒரு நபிமொழியை சொன்னார்கள். ஆம், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. லா அலமன் அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமஹ் பிஅம்சாலி ஜிபாலி திஹாமத பீதன். என் சமூகத்தில் சில மக்கள், அவர்களை நான் அறிந்திருக்கிறேன், நாளை மறுமையில் அவர்கள் திஹாமாவுடைய மலைகளை போன்று
நன்மைகளை சுமந்து வருவார்கள். அல்லாஹு அக்பர். திகாமாவாசிகள் என்று சொல்லுவார்கள். திகாமாவுடைய மலை பிரதேசத்தில் வசிக்கக்கூடியவர்களை, அந்த மழையளவு நன்மைகளை சுமந்தவர்கள் மறுமையில் வருவார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய நன்மைகளை எல்லாம் ஹபாஅம் மன்சூரா, தூசிகளாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். சுப்ஹானல்லாஹ். ஏன் தூசிகளாக மாற்றப்பட்டது? ஷிர்க் வைத்தானா? இல்லை. கொடிய பாவங்கள் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்தானா? இல்லை. அவன் தொழமாட்டானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கேட்கிறார்கள். யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களை சொல்லுங்கள், அவர்களிடமிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான். உங்களுடைய நாவால் பேசுவார்கள், உங்களுடைய நாவுகளை கொண்டு அவர்கள் வெளிப்படுவார்கள். உங்களுடைய சகோதரர்கள் அவர்கள். எப்படி? நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அப்படி அவரும் எடுத்துக் கொள்வார். யாரை பார்த்து சொன்னார்கள்? நீங்கள் என்றால் நாமெல்லாம் இரவு வணக்கத்தை எடுத்துக்கொள்றவங்க கிடையாது. யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து. நீங்கள் இரவுடைய நேரத்தில் எப்படி அல்லாஹுவை வணங்குவீர்களோ அப்படி அவரும் வணங்குவார். சுப்ஹானல்லாஹ். இப்படி வணங்கக்கூடிய அடியானுடைய நன்மைகள் திகாமாவுடைய மலைகள் அளவு இருந்தாலும் ஏன் தூசிகளாக மாற்றப்படுகிறது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇதா خلوا بمحارم الله انتهكوها. அவன் வெளிப்படையில் நல்லவனாக வாழ்வான். யாருடைய பார்வையும் இல்லை என்றால், தனிமையின் அறை என்று வந்தால், ஜன்னல்களுடைய கதவுகளும் அடைக்கப்பட்டால், இருள் அவனை சூழ்ந்து விட்டால், இன்தஹகூஹா, முறித்து விடுவான். எதை முறிப்பான்? அல்லாஹ் தடுத்த காரியங்களை முறித்து விடுவான். தனிமையின் அறையில் பாவம் செய்வான். தனிமை என்று வந்தால் அல்லாஹுடைய சட்டங்களை முறித்து விடுவான். இவனுடைய அமல் நாளை மறுமையில் திகாமாவுடைய மழையளவு இருந்தாலும் தூசிகளாக பறக்க விடப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நஷ்டவாளிகளை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இதை உள்ளத்திலே ஒரு மனிதன் அறிந்தால், இதை உள்ளத்திலே ஒரு மனிதன் ஆழமாக பதிந்து விட்டால் போதும், அவனுடைய வாழ்வில் பாவம் என்பது தொடராது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. யார் இவர்கள்? அப்துல்லா இப்னு உமர் யார்? உமர் இப்னு கத்தாபுடைய மகனார். அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் மக்காவுடைய ஒரு மலையின் அருகிலே நடந்து செல்கிறார்கள். அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வாலிபன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவரை பார்த்து அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் கேட்டார்கள், வாலிபா, இந்த ஆடு யாருடையது? அந்த வாலிபன் சொன்னான், இந்த ஆடு என்னுடைய எஜமானருடையது. அப்படியா? ஒரு ஆட்டை எனக்கு விற்றுவிடு, உன் எஜமானிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் தின்று விட்டது என்று கூறிவிடு என்று. அந்த மனிதன், அந்த வாலிபன் திரும்ப சென்றான். அப்துல்லா இப்னு உமர் அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அழைத்து கேட்டார்கள், வாலிபா, பதில் சொல்லி செல். ஃபஐன் அல்லாஹ், ஃபஐன் அல்லாஹ். அந்த வாலிபன் கேட்கிறான் அப்துல்லா இப்னு உமரிடத்திலே திரும்பி சென்றவனாக, நீங்கள் சொல்லுகிறீர்கள் எஜமானரிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் தின்று விட்டது என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் ஃபஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அவன் நாளை மறுமையிலே என்னிடத்திலே இதை குறித்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? அப்துல்லா இப்னு உமர் இதை கேட்டவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த வாலிபனை அழைத்துக் கொண்டு அவருடைய எஜமானரிடத்திலே சென்று அவரை விலை பேசி அந்த காசை கொடுத்து அவரை விடுதலை செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு அச்சம், இந்த பாவத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் உள்ளத்திலே தொற்றிக் கொண்டால் போதும், தௌபாவுடைய பாதையில் அவன் நடக்க ஆரம்பிப்பான். எப்போது இந்த பயம் இல்லையோ, எப்போது இந்த உணர்வில்லையோ, அவனுடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது. அவன் அல்லாஹ்விடத்திலே உள்ளத்தை கேட்கட்டும், அவனுக்கு உள்ளம் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாரை இந்த பயம் ஆட்டியது தெரியுமா?
எப்படிப்பட்ட நபித்தோழர்களை இந்த பயம் சுற்றி வளைத்தது தெரியுமா? நாம் எல்லாம் கேள்விப்பட்ட நபித்தோழர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற மிகப்பெரிய நபித்தோழர்களுடைய சபை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்மை கற்றுக் கொடுக்கிறார்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மிக பணிவோடு, யாரை பற்றிய பயத்தையும் உள்ளத்திலே கொள்ளாமல், யார் இருக்கிறார்கள் இங்கே இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் சுமக்காமல், ஒரு நபித்தோழர் தன்னை பணிந்தவராக மிக தாழ்வோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னால் வந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹுவை அழைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, தஹிர்னி யா ரசூலல்லாஹ். நாம் எல்லாம் கேட்ட செய்திகள் தான் இவையெல்லாம். ஈமானை புதுப்பிப்பதற்காக மீண்டும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை. தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரே, என்ன செய்து வந்தீர் நீ உன்னை சுத்தப்படுத்துவதற்கு? யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்தேன். யாருக்கு முன்னால் சொல்கிறார்? சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார். அங்கே இருந்த மக்களுக்கு முன்னால் சொல்கிறார். அவருடைய உள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது பயம் இல்லை. பயம் இருந்தால் இப்படி அவர் பேசி இருக்க மாட்டார். அவர் பயந்தது அங்கே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் கிடையாது. விபச்சாரம் செய்து விட்டேன் அல்லாஹ்வுடைய ரசூலே. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அந்த சஹாபாக்களை திரும்பி பார்த்தார்கள். அபிஹி மஜ்னூன், அபிஹி மஜ்னூன், இவர் என்ன பைத்தியக்காரரா? யா ரசூலுல்லாஹ், இவர் மாயிஸ், கண்ணியமான நபர், இவருக்கு பைத்தியம் அல்ல. இவர் மது அருந்திருக்கிறாரா? கொஞ்சம் அவரிடத்திலே பக்கத்தில் சென்று பார்த்து வாருங்கள். சஹாபாக்கள் பக்கத்தில் சென்று அவருடைய அந்த நறுமணத்தை நுகர்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இவர் மது குடிக்கவில்லை, நிதானமோடு தான் இருக்கிறார் மாயிஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாயிஸே, திரும்பச் செல், பாவத்தை குறித்து அல்லாஹ்விடத்திலே முறையிடு, தௌபா செய், திரும்பச் செல். கொஞ்ச தூரம் செல்கிறார், திரும்பி பார்த்தார். யா ரசூலல்லாஹ், தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே. மாயிஸே, திரும்பச் செல், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய், அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான். யா ரசூலல்லாஹ், இந்த குற்றத்திற்கு தண்டனை இது வல்லவே. மாயிஸ் அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஹத்தை நிறைவேற்றுமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். ரசூலுல்லாஹுடைய அந்த பாசம், அந்த நேசம் யாரும் நிரூபிக்கவில்லை. அந்த குற்றத்தை சாட்சிகள் யாரும் இல்லை தண்டனையை கொடுப்பதற்கு, அவரே சாட்சி. ரசூலுல்லாஹ் அதனால் அவகாசம் கொடுக்கிறார்கள். யாரும் உன் குற்றத்தை சாட்சியாக வந்து முன்னால் நிற்கவில்லை, நீ செல். ஆனால் அவர் சென்றிருக்கலாம். அவர் தௌபா செய்திருந்தால் குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது, அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பான். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பயம், இந்த உலகத்தில் நான் தப்பிக்கலாம், நாளை மறுமை என்ற ஒரு நாள் வந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கை நீட்டி அல்லாஹ் விசாரித்தால், அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் அவருடைய உள்ளத்தை நடுங்க வைத்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் தண்டனையை கொடுக்க சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கல்களை எறிகிறார்கள். அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தாங்க முடியாமல் மாயிஸ் ஓடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பிடித்து வருகிறார்கள் நபித்தோழர்கள் தண்டனையை கொடுப்பதற்காக. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவரை நீங்கள் விட்டிருக்கலாமே, அவர் சென்று தௌபா செய்திருந்தால் அல்லாஹ் மன்னித்திருப்பானே. அவருடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது. அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை நீங்கள் மறைத்திருக்கலாமே. மாயிஸ் தண்டனை கொடுக்கப்பட்டு அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்போது அந்த சபையில் இருந்த 2 நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், இவரைத்தான் அல்லாஹ் மறைத்தானே, இவருடைய பாவத்தை தான் அல்லாஹ் மறைத்து விட்டானே, இவர் நினைத்திருந்தால் சென்றிருக்கலாமே. ஆனால்
ஒரு மிருகத்துடைய வர்ணனையை சொல்லி அந்த மிருகம் இறப்பதை போன்று இவர் இறக்கிறாரே என்று பேசுகிறார்கள் இரண்டு நபி தோழர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் கொஞ்ச தூரம் ரசூலுல்லாஹ் நடக்கிறார்கள். அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு செல்லக்கூடிய வழியில் ஒரு கழுதை இறந்து அழுகி போன மாமிசம் கிடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மாஇஸை பற்றி பேசி அந்த இரண்டு நபித்தோழர்கள் யார்? முன்னால் கொண்டு வரப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கீழே இறங்கி அந்த மாமிசத்தை சாப்பிடுங்கள் என்று. யா ரசூலுல்லாஹ், இதை எப்படி சாப்பிடுவது? உங்கள் சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டதை விட இது மேலானது. அல்லாஹு அக்பர். என்ன தீன் இது? ஒரு விபச்சாரம் செய்யப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டவருடைய கண்ணியம் கூட பாலாக கூடாது. அது பாலாகாமல் ஒரு நபி அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்துடைய நிலைமை எங்கே முஃமின்களின் கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது? எங்கே முஃமின்களின் கண்ணியத்தை பிற முஃமின்கள் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்திலே இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனுடைய கண்ணியத்தை எல்லாம் பாதுகாத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தில் பயணித்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாகனத்தின் பேர் என்ன? பேர் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்துடைய பேர் என்ன? கஸ்வா. ஹுதைபியாவுடைய இடம் வரும் பொழுது அந்த கஸ்வா கொஞ்சம் திமிரு கொள்கிறது, கொஞ்சம் அடம் பிடிக்கிறது. சஹாபாக்கள் சொன்னார்கள், கஸ்வா திமிரு கொள்கிறது, கஸ்வா திமிரு கொள்கிறது, முரண்பிடிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொன்னார்கள், கஸ்வா திமிரு பிடிக்காது, அது அதனுடைய குணமும் அல்ல. அஸ்ஹாபுல் ஃபீலை தடுத்தவன் இதையும் தடுத்திருக்கிறான். ஒரு ஒட்டகத்துடைய கண்ணியம் அங்கே குறையும் பொழுது அதையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்றால் நாம் இன்னொரு முஃமினுடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும்? இதே போல் இந்த நிகழ்வுக்கு பிறகு காமிதியா என்ற குலத்துடைய ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்வை நோக்கி ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னையும் சுத்தப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் திரும்பிக் கொள்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், என்னையும் சுத்தப்படுத்துங்கள். திரும்பிக் கொள்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், சுத்தப்படுத்தி ஆக வேண்டும். மாஇஸை விரட்டியதை போன்று என்னையும் விரட்டி விடாதீர்கள். ஒரு பெண் நபித்தோழர்களுக்கு மத்தியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஈமானை எல்லாம் எப்படி வர்ணிப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், பெண்ணே, இதற்கு சாட்சி யார்? இந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கற்பம், இதுதான் அதனுடைய சாட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நீ சென்று இந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா. எத்தனை மாதம்? எத்தனை மாதம் குழந்தை பெற்றெடுப்பதற்கு? 10 மாதம். 10 மாத அவகாசம். அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே திரும்பி தௌபா செய்திருப்பார்கள், அல்லாஹ் மன்னித்திருப்பான் இன்ஷா அல்லாஹ். அது ரசூலுல்லாஹ் பின்னால் சொல்கிறார்கள். ஆனால் 10 மாதத்திற்கு பிறகு எந்த கண்காணிப்போடும் அனுப்பப்படாத அந்த பெண் மீண்டும் திரும்பி வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், சுத்தப்படுத்துங்கள், கையில் இதோ குழந்தை பெற்றெடுத்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு யார் உணவு கொடுப்பது? நீ சென்று இந்த குழந்தைக்கு உணவை கொடுத்து பால்குடி மறக்கடிக்கப்பட்டதற்கு பிறகு வா. பால்குடி மறக்கடிப்பு எத்தனை ஆண்டுகள் இஸ்லாமில்? 2 ஆண்டுகள். அல்லாஹு அக்பர். நேற்று செய்த பாவம் என்ன என்று கூட இன்று எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த வாரத்தில் என்ன பாவம் செய்தேன் அல்லாஹ்விற்கு மாற்றமாக என்று கூட என்னுடைய உள்ளத்தில் நினைவில்லை.
ஆனால் புத்தகத்தில் பதியப்பட்டு இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த குழந்தையை கையில் சுமந்து கையில் ரொட்டியை எடுத்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது, எனக்கு தண்டனையை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த சஹாபி அழைத்து, இந்த குழந்தையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுப்பதற்காக நிறுத்தப்படுகிறார்கள். சஹாபாக்கள் அந்த பெண்ணை தண்டனையை கொடுப்பதற்காக கல்லால் எறிகிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த பெண் இறந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக முன்னால் செல்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய முன்னால் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா? அவள் விபச்சாரம் செய்த பெண். விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துவதா? உமரே, உனக்கு தெரியுமா, இந்த பெண் செய்த தௌபாவை மதீனாவில் வாழக்கூடிய 70 பேருக்கு பங்கு வைத்தாலும் விசாலமாகும். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட பெண்ணை பார்த்தா இப்படி சொல்கிறாய்? எங்கே ஒரு முஃமினுடைய கண்ணியம் பாழாக்கப்படுமோ அங்கே ரசூலுல்லாஹ் சினம் கொள்வார்கள், அந்த முஃமினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக. நாம் அவர்கள் விபச்சார குற்றம் செய்திருந்தாலும் அவனும் முஃமின் தான், அவனுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் இன்னும் விரும்பவில்லை. எப்படி? அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்படி அவர்களுடைய உள்ளத்தை இந்த அச்சம் சூழ்ந்தது. அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ, அல்லாஹ் எனக்கு தண்டனைகளை கொடுத்து விடுவானோ என்ற ஒரு பயம் அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்தது. என்ன வழி அதற்கு? நானும் இந்த பாதையில் நடக்க விரும்புகிறேன், ரமதானை இந்த கண்ணியத்தோடு நான் வரவேற்க விரும்புகிறேன் என்றால் என்ன வழி அதற்கு? ஒரே வழிதான், தௌபா. தௌபா விரும்பத்தக்க அமல் கிடையாது. நீங்கள் விரும்பினால் செய்யுங்கள், விரும்பவில்லை என்றால் விட்டு விடுங்கள் என்று சொல்வதற்கு. தௌபா வாஜிப், அது கடமையான ஒரு அமல். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்தால் அல்லாஹ் யாரை அழைக்கிறான்? யாரை அழைக்கிறான்? சஹாபாக்களை அழைக்கிறானா? யாரை அழைக்கிறான்? சஹாபாக்கள் முதற்கொண்டு இந்த உலகம் அழியும் வரை யாரெல்லாம் அல்லாஹுவை ரப்பாக, ரசூலை ரசூலாக ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். எப்படிப்பட்ட தௌபா? தௌபத்தன் நசூஹா, சுத்தமான தௌபா அது, தூய்மையான கலப்படம் இல்லாத தௌபா அது. திரும்பி அந்த பாதையில் செல்லவே மாட்டேன் என்ற உறுதியோடு செய்யப்படக்கூடிய தௌபா அது. இந்த தௌபாவை கொண்டு இடத்திலே வாருங்கள். யா அல்லாஹ், இந்த பாவத்தை மன்னிச்சிரு, இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லி அடுத்த நாள் அந்த பாவத்தை செய்யக்கூடிய தௌபா அல்ல. அந்த பாதையின் பக்கம் இனிமேல் என்னுடைய பாதம் நடக்காது என்று உறுதியோடு செய்யப்படக்கூடிய தௌபாவை கொண்டு என்னிடத்திலே நீங்கள் திரும்பி வாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தௌபாவை நாம் செய்தாக வேண்டும். இதை செய்யாமல் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்தால், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தௌபா அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் நஷ்டவாளிகள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது. என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய முதல் விஷயம், நல்ல பதிய வச்சுக் கொள்ளுங்க. என்ன குற்றம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். என்ன ஆதாரம்? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம்,
யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய நஃப்ஸுக்கு அநீதம் செய்து வரம்பு மீறிய என் அடியார்களே, பாவிகளை அல்லாஹ் அழைக்கிறான். நஃப்ஸுக்கு மாற்றமாக நடந்தவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நான் கொடிய குற்றத்தை செய்வேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நான் தொழுகைகளை தவற விட்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நான் கொலை செய்தேன், விபச்சாரம் செய்தேன், இன்னும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்தேன், எனக்கு இன்னும் வாழ்வதற்கு ஒரு நொடிதான் இந்த பூமியில் இருக்கிறது, என் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். யார் மன்னிக்க முடியும் அவனை தவிர எம் பாவங்களை? எம் தந்தை மன்னிக்க முடியுமா? தாய் மன்னிக்க முடியுமா? எம் மனைவி மன்னிக்க முடியுமா? பிள்ளைகள் மன்னிக்க முடியுமா? எம் பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله. இப்படி குர்ஆன் பேசுகிறது பாருங்கள். யார் அசிங்கமான செயல்களை செய்து, மானக்கேடான காரியங்களை செய்து, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினார்களோ, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ, என்னிடத்திலே ஏந்தப்பட்ட அந்த பாவத்தை என்னை தவிர யார் மன்னிப்பார்கள்? அல்லாஹ் பெருமையோடு கேட்கிறான். அவன் அந்த பெருமைக்கு உரித்தானவன். وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ, அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள் இந்த வார்த்தையை கூறி, யா அல்லாஹ், என் பாவத்தை நீ மன்னித்தே ஆக வேண்டும், உன்னை தவிர எனக்கு வேறு வழி என்ன? நீதான் மன்னிக்க முடியும் இந்த பாவத்தை, உன் வாக்கு அது, என்னை மன்னிப்பா என்பது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிறைய பேருக்கு இந்த பழக்கமே இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டம் சொன்னாங்க, அல் பகீல். கஞ்சர்கள் யார் என்றால், யாருக்கு முன்னால் என் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ, யார் அதற்கு ஸலவாத்தை கூறவில்லையோ அவர்கள்தான். அல்லாஹ் பாதுகாப்பானார். முஹம்மது ரசூலுல்லாஹ் உள்ளத்திலிருந்து அன்போடும் பாசத்தோடும் சொல்லுங்கள். ஏதோ நாவுகள் அசைக்கக்கூடிய வார்த்தை அல்ல அது, உள்ளத்திலிருந்து அன்போடு எழ வேண்டிய வார்த்தை அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யப்சுது யதஹு பில்லைல் லியதூப முஸ்ஸிஉன் நஹார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவில் அவனுடைய கரத்தை விரித்து வைக்கிறான், பகலில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ் பகலில் தன்னுடைய கரத்தை விரித்து வைக்கிறான், இரவில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக. எதுவரை? ஹத்தா தத்லு அஷ்ஷம்சு மின் மக்ரிபிஹா, மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை. என்ன அர்த்தம் அப்படின்னா? என்ன அர்த்தம் அப்படின்னா, கியாமத்து வரும் வரை ஒரு நொடி கூட அல்லாஹ்விடத்திலே இல்லை, இந்த நொடியில் அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டான் என்று. காலை எழுந்தது முதல் இரவு வரும் வரை, சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் வரை அல்லாஹ்வுடைய வாசல் திறந்தே இருக்கிறது. அதில் செல்வது எம்முடைய கடமை. அதை அல்லாஹ் ஒருபோதும் அடைக்க மாட்டான். அல்லாஹ் அதை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான். நீ இவ்வளவு பாவம் செய்திருக்கிறாய், என்னை நோக்கி வராதே என்று அல்லாஹ் யாரையும் விரட்டி இருக்க மாட்டான். ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் அலா என்று சொன்னவன், அவனுக்கு கலிமா மறுக்கப்பட்டது, அவனுடைய வாய் அடைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? ஒருவேளை அவன் கலிமா சொல்லி இருந்தால், அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கலிமா அவனுடைய பாவத்தை அழித்திருக்கும். அல்லாஹு அக்பர். கருணையாளன் அவன்.
அவனுடைய கருணையை யாரும் எண்ண முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பிதௌபத்தி அப்தி. இந்த ஹதீஸை கொஞ்சம் கேளுங்கள். அல்லாஹ் அதிக மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவது அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய குணம் அது. லல்லாஹு அஷத்து ஃபரஹன், அதிகமான மகிழ்ச்சி அடைகிறான் ஒரு அடியான் அவனிடத்திலே திரும்பி வரும் பொழுது. ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஒரு பாலைவனத்தில் ஒரு மனிதன் பயணம் செய்கிறான். தன்னுடைய வாகனத்தோடும் உணவோடும், பல ரிவாயத் வருகிறது, எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து சொல்கிறேன். வாகனத்தோடும் உணவோடும் தன்னுடைய பானத்தோடும் அந்த பாலைவனத்தில் பயணம் செய்கிறான். பாலைவனம் பற்றி நமக்கு தெரியும், அதனுடைய பயணம் எப்படி என்று. பயணம் செய்யும் பொழுது திடீரென்று களைப்பு வருகிறது. களைப்பில் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுப்பதற்காக உறங்குகிறான். வாகனத்தையும் உணவையும் பானத்தையும் வைத்துவிட்டு விழித்து பார்க்கிறான். அவனுடைய வாகனமும் இல்லை, உணவும் இல்லை. என்னாகும்? பாலைவனத்தில் எதுவுமே இல்லைன்னா அவன் நப்சு சொல்லுகிறது, உனக்கு பசி வந்து விட்டது, தாகம் வந்து விட்டது, மரணம் தான் உனக்கு, இனிமேல் வாழ்வதற்கு அவகாசமே உனக்கு இல்லை, மரணத்தை எதிர்பார்த்து இங்கே உட்காரு. அவ்வளவுதான் மனசு சொல்லுது. மரணத்தை எதிர்பார்த்தவனாக உட்காருகிறான். அப்படியே அசதியில் உறங்கி விடுகிறான். வாழ்வை தொலைத்து விட்டேன், இனிமேல் வாழ்க்கை இல்லை என்று அந்த உறங்கிய அந்த அடியான் மீண்டும் விழித்து பார்க்கிறான். அவனுக்கு முன்னால் தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அந்த அடியான் எழுந்தவுடன் மகிழ்ச்சியில் அல்லாஹ்வை பார்த்து சொன்னான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். இது குஃபுர். இப்படி சொல்வது என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நீ என் அடிமை, நான் உன் ரப். இது என்ன? ஷிர்க், இது குஃபுர் அது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்தஅ மின் ஷித்தத்தில் ஃபரஹ். வேண்டுமென்று அவன் சொல்லவில்லை. எப்படி வேண்டுமென்று அவன் சொல்லவில்லை. அவன் தவறளித்து விட்டான். மிக்க மகிழ்ச்சியில் வாழ்வு கிடைத்திருக்கிறது, மீண்டும் வாழ்வதற்கு என்ற ஒரு மகிழ்ச்சியில், மிக்க மகிழ்ச்சியில் வார்த்தையில் தவறளித்து விட்டான். எப்படி தொலைத்த உணவும் தொலைத்த வாகனமும் வாழ்வு இல்லை என்று மீண்டும் கிடைத்ததோ, இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட தன்னை விட்டு சென்ற அடியான் மீண்டும் தன்னை நோக்கி வரும் பொழுது இவன் அடையக்கூடிய ஆனந்தத்தை விட அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய நேசம் உள்ளத்தில் இருந்தால் இந்த ஹதீஸ் எல்லாம் உள்ளத்திலே அப்படியே அன்போடு இறங்கும். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டாம் அவனுடைய அடியார்கள்? என் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன், என் பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கோடிகளை கொட்ட வேண்டுமா? தேவையில்லை. என்ன செய்ய வேண்டும்? என் நேரங்கள், வாழ்க்கை அனைத்தையும் பள்ளியிலே கழிக்க வேண்டுமா? தேவையில்லை. அல்லாஹ் அப்படி எதிர்பார்க்கவில்லை. உன் பாவத்தை தியாகம் செய், அல்லாஹ் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவான். நீ அவனை பாவத்தை தியாகம் செய்து நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான். சிறந்த மக்களிடத்தில், சிறந்த கூட்டத்தில். அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், ஷைத்தானை கோபப்படுத்துங்கள், கவலை அடைய செய்யுங்கள். ஷைத்தான் கவலை அடைவானா? கவலை அடைவானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போது ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய வசனங்களை ஓதி சஜிதா செய்கிறானோ அப்போது ஷைத்தான் விரண்டு செல்கிறான், அழுதவனாக அழுகிறான் ஷைத்தான்.
எப்போது அடியான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறானோ அப்போது ஷைத்தான் அழுகிறான். என் நாசமே, ஆதமுடைய மகனுக்கு சுஜூது செய்ய ஏவப்பட்டது, அவனோ சுஜூது செய்கிறான். ஆனால் எனக்கோ ஏவப்பட்டது, நானோ மறுத்து விட்டேன், நரகத்தை உரித்தாக்கி விட்டேனே என்று ஷைத்தான் ஆதமுடைய மகன் சஜிதாவை ஓதி சஜிதா செய்யும் நேரத்தில் எல்லாம் அழுகிறான். ஷைத்தான் அழுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அருளை எப்படி விவரிப்பது கண்ணியத்துக்குரியவர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருளை விளக்குவதற்காக, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நேசம் எம் மீது இருக்கிறது. இதை இரண்டாவதாக பதிய வையுங்கள். முதலாவது என்ன பதிய வைக்க சொன்ன? கவனிக்கிறீங்களா? என்ன பதிய வைக்க சொன்ன? முதல்ல யாரையாவது கூப்பிட்டு கேட்கவா, இல்லை நீ மொத்தமாவே சொல்றீங்களா? என்ன உள்ளத்துல பதிய வைக்க சொன்ன? முதல்ல அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். இரண்டாவது பதிய வைக்க வேண்டியது, அல்லாஹ் என் மீது நேசத்தோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான். இதை பதிய வைங்க உள்ளத்துல. என் ரப்பு என் மீது நேசத்தோடு தான் இருக்கிறான். ஒருபோதும் அல்லாஹ் என்னை வெறுப்பதில்லை, அல்லாஹ் என்னை விரட்டுவதில்லை. அவனை நோக்கி நான் சென்றால் அல்லாஹ் என்னை விட்டு தூரமாக செல் என்று அல்லாஹ் கூறுவதில்லை. என் தந்தைக்கு மாற்றம் செய்தால் என் தந்தை சொல்லுவார், என் தாய்க்கு மாற்றம் செய்தால் என் தாய் சொல்லுவாள், என் பிள்ளைகள் எனக்கு மாற்றம் செய்தால் என் பிள்ளைகளிடத்தை நான் சொல்லுவேன். ஆனால் எவ்வளவு மாறு செய்தாலும் என் ரப்பை நோக்கி நான் திரும்ப சென்றால் மீண்டு வா என்று அல்லாஹ் சொல்லுவான், விரண்டு செல் என்று அல்லாஹ் சொல்லிவிட மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் நபித்தோழர்கள் மத்தியில் ஒரு பெண் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என் குழந்தையை காணவில்லை இந்த போர்க்களத்தில். சஹாபாக்களை தேடி வர சொல்கிறார்கள். அந்த குழந்தை கிடைக்கிறது. அந்த பெண்ணுடைய கையில் அந்த குழந்தை கொடுக்கப்பட்டவுடன் அந்த பெண் பாசத்தில் அந்த குழந்தையுடைய பசியை போக்கி முத்தமிடுகிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த நேரத்திலே இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி அந்த குழந்தையை தாய் நெருப்பில் வீசுவாள்? தான் பெற்றெடுத்த குழந்தை எப்படி வீசுவாள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா, இந்த தாய் இந்த குழந்தையின் மீது இரக்கம் காட்டுவதை விட அல்லாஹ் அவருடைய அடியார்கள் மீது இரக்கம் காட்டுகிறான். என்ன அர்த்தம்? இந்த தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுவதை விரும்ப மாட்டாளோ அது போன்று தனக்கு கட்டுப்பட்ட அடியானை அல்லாஹ் நெருப்பில் வீச விரும்ப மாட்டான். வீச மாட்டான். அல்லாஹ் எம்மை நேசித்தால் போதும், அல்லாஹுடைய நேசம் எம் மீது உரித்தானால் போதும், நரகத்தின் சுவாசத்தை கூட இன்ஷா அல்லாஹ் நான் நுகர மாட்டோம். அந்த ஒரு தன்மை வந்தா போதும். இறந்த அடியான நேசிக்கிறேன் அல்லாஹ் ஜிப்ரீல கூப்பிட்டு சொன்னா போதும். யாரை கூப்பிட்டு சொல்லணும்? யாரை கூப்பிட்டு சொல்லணும்? ஜிப்ரீல கூப்பிட்டு சொல்லணும். அல்லாஹ் சொல்லுவாடா ஜிப்ரீல் இடத்துல? நம்மள போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல். அல்லாஹு அக்பர். என்ன ஹதீஸ் பாருங்கள். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் ஜிப்ரீலை அழைப்பான். யார் ஜிப்ரீல்? நபிமார்களை சந்தித்தவர், ரசூல்மார்களை சந்தித்தவர், வஹை கொடுப்பதற்கு பொறுப்பேற்றப்பட்டவர், நபி மலக்குகளுடைய தலைவர். அழைப்பான், நாதா ஜிப்ரீல், யா ஜிப்ரீலு இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலான், இப்படிப்பட்ட பெயர் கொண்ட அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள். அல்லாஹ் எம்மை நேசித்தால் எம்முடைய பெயரை அல்லாஹ் ஜிப்ரீல் இடத்திலே உச்சரிப்பான். ஜிப்ரீல் வானத்தில் உள்ளவர்களை அழைப்பார், வானத்தில் உள்ளவர்களே, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். வானத்தில் உள்ளவர்கள் நேசிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அடியானை நேசிப்பார்கள். ஒரு முஃமினை முஃமின் நேசிப்பான். முனாஃபிக்கை தான் ஒரு முஃமின் வெறுப்பான்.
ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை ஒருபோதும் வெறுக்க மாட்டான். வெறுத்தால் இவன் நயவஞ்சகத்தன்மையை கொண்டிருக்கிறான் அல்லது அவர் நயவஞ்சகத்தன்மையை கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். இது புரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்தை. ஒரு முஃமினை இன்னொரு முஃமின் வெறுக்க மாட்டான். முஸ்லிமை இல்ல நான் சொல்றது, முஃமினை. ஒரு முஃமினை நான் வெறுக்கிறேன் என்றால் அவனிடத்திலே குறை இல்லை, என் கல்விலே உள்ள ஈமானில் குறை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையும் மன்னிப்பான், எதையும் மன்னிப்பான். இன்னொரு ஹதீஸை கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறக்கக்கூடிய தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வசியத் செய்தான். என்ன வசியத்? அழைத்தான், பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நான் எல்லை கடந்த பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறேன். ஒருவேளை அல்லாஹ் என்னை எழுப்பி தண்டித்தால் அதையெல்லாம் என்னால் தாங்க முடியாது. நான் இறந்ததற்கு பிறகு என்னை எரித்து சாம்பலாக்கி பாதியை கடலிலே தூவுங்கள், பாதியை காற்றிலே தூவுங்கள். அதுபோல் பிள்ளைகளும் அந்த தந்தையுடைய வசியத்தை ஏற்று இறந்ததற்கு பிறகு அவர் எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலே, பாதியை எங்கே கரைத்தார்கள்? கடலிலே கரைத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை ஒன்று கூட்டினான். அல்லாஹ் கேட்டான், லிம ஃபஅல்த ஹாதா, லிம ஃபஅல்த, ஏன் செய்தாய் இதை? அவர் சொன்னார் ஒரே வார்த்தை தான், ஹஷ்யதக யா ரப், ஹஷ்யதக யா ரப். உன் பயம் யா அல்லாஹ், உன் அச்சம் யா அல்லாஹ், உன் அச்சம் என் உள்ளத்தை சூழ்ந்தது யா அல்லாஹ். நீ என்னை எழுப்பி தண்டித்தால் என் நிலைமை என்ன என்ற ஒரு கேள்வி வந்தது யா அல்லாஹ், செய்து விட்டேன். அறிஞர்களில் சிலர் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இவர் செய்த இந்த காரியம் குஃபுர். குஃப்ரா இல்லையா? அல்லாஹ் என்னை எழுப்ப மாட்டான் என்று ஒருவன் நினைத்தால் அவன் யார்? காஃபிர். ஆனால் இந்த குஃபுர் அல் குஃப்ரும் பில் ஜஹல், அறியாமையில் செய்யக்கூடிய குஃபுர். இப்படிப்பட்ட அடியானை அல்லாஹ் என்ன செய்தான்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவனை மன்னித்தான். அல்லாஹ் மன்னிக்க நாடினால் அவன் பாவத்தை எல்லாம் பார்க்க மாட்டான். என்ன செஞ்சேன்னா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்க மாட்டான். இந்த பாவத்துக்கு இதை செஞ்சியா, இந்த பாவத்துக்கு இதை செஞ்சிய, அப்படி செஞ்சிய, அங்க உட்கார்ந்து செஞ்சிய, அப்படிப்பட்ட சூழ்நிலை செஞ்சிய, அவ்வளவு கண்ணியம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு செஞ்சிய, இவ்வளவு நியமத்தை தந்ததுக்கு பிறகு செஞ்சிய, செஞ்சிட்டியா, தௌபா செஞ்சியா, அவ்வளவுதான் முடிஞ்சு. யா அல்லாஹ், இனிமேல் இதை செய்ய மாட்டேன், உன்னுடைய பாதையில் வருகிறேன், இனிமேல் இதன் பக்கம் மீள மாட்டேன், என்னை மன்னித்து விடையா அல்லாஹ். அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். அதே பாவத்தை மீண்டும் செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். அதே பாவத்தை மீண்டும் செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். எப்படி புரிஞ்சிடக்கூடாது? பாவம் செஞ்சு செஞ்சு தௌபா செஞ்சுக்கலான்னு புரிஞ்சுக்க கூடாது. ஃபஜ்ரை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து தௌபா செஞ்சுக்கலான்னு விட்டுறக்கூடாது. இதால தௌபா செஞ்சுட்டு வாரத்துக்கு ஜும்மால போய் மக்கால போய் ஒரு தவாஃப் செஞ்சா முடிஞ்சிடணும் நினைச்சிடக்கூடாது. உள்ளத்திலே உறுதி ஏற்று இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதி ஏற்றதற்கு பிறகும் மீண்டும் அவனை மீறி ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு செய்கிறான் என்றால் அல்லாஹ் மன்னிப்பான். இப்னு மஸ்ஊத் இடத்திலே இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரெண்டில் ஒரு நபித்தோழர், ஞாபகம் இல்லை, அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், நான் கொலை செய்தேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? மஸ்ஊத் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். இன்னொரு மனிதர் கேட்டார், நான் கொலை செய்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பாடா? அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? கேட்டார்கள், என்ன விளக்கம்? அந்த கொலை செய்தேன் என்று வந்து நின்றவர் கொலை செய்து விட்டு தன்னை அல்லாஹ்விடத்திலே திரும்ப வேண்டும் என்று வந்து கேட்டார். ஆனால் இப்போது கேட்டவர், இனிமேல் கொலை செய்ய போகிறேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பாடா என்று கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுடைய புரிதல் அது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்காமல் நம்முடைய மரணம் எம்மை வந்தடைந்து விட்டால் அவர்களை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது.
ஒன்றை புரிந்து கொள்வோம். இறுதியாக இதை கூறி முடிக்கிறேன். அடிக்கடி கூறுவதுதான் எல்லா உரைகளிலும், பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் சென்று விட முடியாது. நம்முடைய பாவங்களின் மூட்டைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த மூட்டையில் கடுகளவு இருக்கக்கூடிய கடைசி பாவமும் மன்னிக்கப்படாத வரை அந்த அடியான் சொர்க்கம் செல்ல முடியாது. மூணாவது பதிய வச்சுக்கொள்ளணும். இத அந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் சொர்க்கம். அந்த கடுகளவு பாவமும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் மன்னிக்கப்படவில்லை என்றால் எங்கே? நரகம். அல்லாஹ் ஒரு பாவம் செய்த ஒரு முஃமினை அழைப்பான் மறுமையில், இவனை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ், இவன் சொர்க்கம் செல்லுவதற்கு முன்னால். ஏன்? சொர்க்கம் சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி. அங்கே பாவத்தை சுமந்தா சுத்தமானவன் வாழ முடியாது. சுத்தமாக்கிதான் சொர்க்கம். ஒன்று மன்னிப்பான் அல்லாஹ், அல்லது நரகத்திலே அதற்கு தண்டனையை கொடுத்து அல்லாஹ் அங்கே அனுப்புவான். சுத்தமாகி அவன் பாவத்தில் இருந்து விலகி அந்த ஆற்றில் குளித்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்புவான். பாவிகளை அவனை அழைப்பான் அல்லாஹ். அழைத்து கேட்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹல் தஅரிஃபு தம்ப கதா வ தம்ப கதா. அந்த அடியானை பார்த்து கேட்பான், இந்த பாவம் நினைவிருக்கிறதா உனக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மஹ்ஷரில் அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அங்கே நடப்பது யாரும் பார்க்க முடியாது. அந்த அடியானிடத்தில் அல்லாஹ் பேசுவான், நீ இந்த பாவம் செய்தாயே, உனக்கு நினைவிருக்கிறதா? அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் அறியும். அரிஃப் யா அல்லாஹ், அறிந்திருக்கிறேன். இந்த பாவம் செய்தாயே நினைவிருக்கிறதா? யா அல்லாஹ் அறிந்திருக்கிறேன் யா அல்லாஹ். இந்த பாவம் செய்தாயே என்று அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான். அவன் நினைத்துக் கொள்வான், அல்லாஹ் என்னை விசாரிக்க ஆரம்பித்து விட்டான், இனிமேல் என்னால் தப்பிக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நான் அழிந்து விட்டேன் என்று எண்ணும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அன அக்ஃபிருஹா லகல் யௌம். இந்த பாவத்தை எல்லாம் உலகத்தில் நான் மறைத்தேன். நல்லா புரியணும். நாலாவது விஷயம், நான் மறைத்தேன். அல்லாஹ் எம்முடைய பாவத்தை மறைக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? குடும்பத்திலேயே கண்ணியம் இருக்காது. உண்மையா இல்லையா? ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், அடிக்கடி சொல்வதுதான், மனிதர்கள் எமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்குதான். நல்லா புரியுங்க, அழகான வார்த்தை. மனிதர்கள் எமக்கு கண்ணியம் கொடுப்பதெல்லாம் அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்குதான். எப்போது அல்லாஹ் அந்த திரையை நீக்கி விடுவானோ போச்சு எல்லா கண்ணியமும். துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை இழிவுபடுத்துவான். அந்த அடியானை அல்லாஹ் நெருக்கமாக்கி சொல்லுவான், இந்த உலகத்திலே இந்த பாவங்களை நான் மறைத்தேன், இங்கும் மறைத்திருக்கிறேன். அன அக்ஃபிருஹா லகல் யௌம். இந்த நேரத்திலே அதை நான் மன்னிக்கிறேன் செல். அப்படி மன்னித்தால்தான் சொர்க்கம். பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ் மன்னிப்பானா அல்லது அல்லாஹ் தண்டனையை கொடுப்பானா? அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹ் முடிவு செய்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்வு முடிவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே திரும்பியாக வேண்டும் அடியான். வாழ்வை முடிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே அவன் திரும்பவில்லை என்றால் அவன் ஒருபோதும் அல்லாஹ்வை சந்தித்து விட முடியாது. வானத்திலேயே தூக்கி வீசப்பட்டு விடுவான் அவனுடைய உயிர் கபரை நோக்கி. மன் ரப்புக்க பதில் சொல்ல முடியாது, ஒமா தீனுக்க பதில் சொல்ல முடியாது, முஹம்மது ரசூலை குறித்து கேட்கப்படும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பாவம் தடுக்கும். ஆம், பாவம் எல்லாவற்றையும் தடுக்கும். நன்மையை தடுக்கும், குர்ஆனை தடுக்கும், தொழுகையை தடுக்கும், வாழ்வில் வரக்கூடிய எல்லா வழிகளையும் அடைத்துவிடும் பாவம். எப்போது ஒரு அடியான் பாவத்தில் இருந்து விலகி அல்லாஹ்வை நோக்கி செல்கிறானோ அவனுடைய எல்லா வாசலும் உடைக்கப்படும். அவன் செல்லக்கூடிய வழியில் ஒன்றை செய்கிறீர்கள், தடை வருகிறது என்றால் முதலாவது நினையுங்கள், என் பாவம் அதற்கு தடையா? எதற்கு நான் தௌபா செய்யாமல் இருக்கிறேன்? ஏன் அல்லாஹ் எனக்கு சிரமத்தை கொடுக்கிறான்? யோசிக்க வேண்டிய முதல் கேள்வி அது. கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த ரமதான் வருகிறது. ரமதானில் தௌபா செய்யலாம், ரமதானில் பாவ மன்னிப்பை தேடலாம், ரமதானில் தொழுகலாம், ரமதானில் குர்ஆனை ஓதலாம், ரமதானில் அல்லாஹ்விடத்திலே நெருங்கலாம்.
என்று எண்ணி ரமதானை நோக்கி எதிர்பார்ப்பவர்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளட்டும். ரமதான் எம்மை அடையும் என்பதற்கு எமக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாம் எழுதி வைத்த சொத்தல்லாது. அல்லாஹ் நாடினால் ரமதான், அல்லாஹ் நாடவில்லை என்றால் சென்ற வருடம் இருந்து இந்த வருடம் ரமதானில் இல்லாதவர்களை போன்றுதான் நம் நிலைமையும். தௌபா செய்வதற்கு ரமதான் தேவையில்லை, தௌபா செய்வதற்கு இந்த நொடிதான் தேவை. இந்த நொடியில் திரும்பினால் அல்லாஹ் எம்மை முன்னேற்றுவான். வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் முன்னேற்றுவான். இந்த உலக வாழ்வில் கண்ணியத்தை அல்லாஹ் தருவான், வெற்றியை அல்லாஹ் தருவான். செல்லும் இடமெல்லாம் வாழ்வில் அவனுக்கு கஷ்டங்களும் சிரமமும் இருந்தாலும் அவனுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சி படுத்துவான். எப்போது பாவங்களில் தொடர்கிறானோ ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இந்த உலகம் முழுவதும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரமதானுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் திரும்பிய நிலையில் ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக. யார் தௌபாவோடு ரமதானை வரவேற்றார்களோ அவர்கள் ரமதானை கண்ணியப்படுத்தியவர்கள். யார் பாவத்தோடே ரமதானில் நுழைகிறார்களோ அவர்கள் ரமதானை ஒருபோதும் கண்ணியப்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ரமதானை அடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறதோ அவன் நாசமாகுவான். எத்துணை சாபங்கள் பழைய ரமதானில் எம் மீது ரசூலுல்லாஹுடைய இந்த வார்த்தைகள் விழுந்ததோ அல்லாஹ் அறிவான். படி விழுந்திருந்தாலும் லா தக்கனது மிர் ரஹ்மத்தில்லாஹ், ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. மரணத்திற்கு முன்னால் தௌபாவை நோக்கி விரையுங்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாப் ثم لا تنصرون واتبعوا احسن ما اليكم واتبعوا احسن ما انزل اليكم من قبل ان يأتيكم العذاب بغتة. திரும்பி வாருங்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களை ஒப்படையுங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை பின்பற்றுங்கள். திடீரென்று உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு முன்னால், திடீரென்று மரணம் உங்களை தொடர்வதற்கு முன்னால், திடீரென்று மலக்குல் மௌத் உங்களுக்கு முன்னால் காட்சி தருவதற்கு முன்னால். இங்க அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடையாது. எப்போ வருவார் எப்போ வரமாட்டார்லாம் தெரியாது. அது இரவுடைய நேரமாக இருக்கலாம், பகலுடைய நேரமாக இருக்கலாம், உங்கள் மனைவி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம். யார் இருந்தாலும் எதை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை. வருவார், ஒன்று ரஹ்மத்துடைய தோற்றத்தில் அல்லது அதாபுடைய தோற்றத்தில். அவரை உங்களுடைய பார்வை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தௌபாவை நோக்கி விரையுங்கள். இந்த வசியத்தை முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் ஆக்கிக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களில் இருந்து வெளியே வருவதற்கு அல்லாஹ் எமக்கு உதவி செய்வானாக. வெளியே வந்த பாவங்களை மீண்டும் தொடராமல் இருப்பதற்கு அல்லாஹ் எமக்கு உறுதியை தருவானாக. ரமதானை கண்ணியத்தோடு வரவேற்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் பாரக்கல்லாஹு லக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.